இன்னைக்கு கிறிஸ்டல் பில்டிங்கில் பிளாக் பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. இந்த குரங்கை அடித்து ஜெயிக்கிறவனுக்கு ஹைதராபாத்லேயே கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்டை நான் கொடுக்க போகிறேன். இது உங்களோட சிட்டி. இங்கே நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதுக்கான பெர்மிஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை தோத்துட்டா இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும். யார் இவனை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க என்று விஷ்ணு ஏளனமாக சிரித்தபடி கூட்டத்தை பார்த்து கேட்டான். எதுக்கு மற்றவங்க கிட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு, உனக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கா என்று விக்ரம் அவனை பார்த்து கேஷுவலாக கேட்டான். அதை கேட்டதும் விஷ்ணு ஷாக்காக அவனை திரும்பி பார்த்தான். விக்ரமிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என்று அவன் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. என்ன பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல தோத்துருவங்கிற பயத்துல வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கியா? என்னோட லெவலுக்கு நான் உன் கூட எல்லாம் சண்டை போடணுமா என்று விஷ்ணு விக்ரமை பார்த்து தீவிரமான குரலில் சொன்னான். இல்ல விஷ்ணு சார், இந்த சின்ன பையன் உங்களை பார்த்து பயப்படுறான். அதனாலதான் உங்க முன்னாடி அவன் பெரிய தைரியசாலி மாதிரி காட்டிக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு கூட அவனை பார்க்கும்போது பயமா தான் இருக்கு என்று நீரஜா சொல்ல விஷ்ணு குழப்பமான பார்வையுடன் அவளை திரும்பி பார்த்தான். உங்ககிட்ட அடி வாங்கி அவன் செத்துருவானோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன் என்று நீரஜா சொல்லிக்கொண்டு லேசாக சிரிக்க கௌஷிக்கும் விஷ்ணுவும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சரியா சொன்ன நீரஜா என்று சொல்லி சிரித்த விஷ்ணு மெதுவாக திரும்பி விக்ரமை பார்த்து, உனக்கு தைரியம் இருக்கிற மாதிரி பேசாத. பாரு, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கே உன் மேல நம்பிக்கை இல்லை. என்கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறேன்னு நினைக்காத. நான் உன்னை அடிச்சா நீ தாங்க மாட்ட. இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. என் கூட சண்டை போடணுங்கிற முடிவு சரிதானானு என்று சொன்ன விஷ்ணு கேஷுவலாக திரும்பி டேனியை பார்த்தான். டேனி, நான் உனக்கு எந்த சான்ஸும் கொடுக்கல. முதல்ல உன் கூட வந்த இவன் இந்த போட்டியில் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விஷ்ணு. அதை கேட்டதும் டேனியின் முகம் இன்னமும் கோபமாக மாறியது. விஷ்ணு உண்மையிலேயே என்ன செய்ய போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. இந்த விஷ்ணுவோட ஆளுங்கள நிறைய பேர் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காங்க. அவங்க மேல இருக்கிற தைரியத்துல தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தான் டேனி. மிஸ்டர் விக்ரம், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க இஷ்டம் போல பண்ணுங்க என்று டேனி விக்ரமை பார்த்து சொன்னான். விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் விக்ரமின் மீது லேசான சந்தேகம் இருந்தாலும் இப்போது வரைக்கும் அவன் டேனிக்கு கீழே வேலை செய்யும் ஒரு ஆளாகத்தான் நினைத்தான். ஆனால் டேனியின் முடிவுகளும் பேச்சுகளும் விக்ரமின் முடிவுகளை சார்ந்தே இருப்பதை விஷ்ணுவால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் டேனி விக்ரமை மரியாதையுடன் அழைப்பதும் அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. டேனியின் எதிரியான விஷ்ணுவிற்கு டேனியின் குணம் என்ன என்பது தெளிவாக தெரியும். டேனி ஒரு லத்தீன், ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். சுயமரியாதையை மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய ஆளாக அவன் இருந்தான். வாழ்க்கையில் பல அனுபவங்களை கண்டு இருக்கிறான். உலக விவகாரங்களில் அவனுக்கு நிறைய அனுபவம் உண்டு. டேனி அவனை விடவும் சின்ன பையனாக இருக்கும் விக்ரமிற்கு எதற்காக இவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் என்பது விஷ்ணுவிற்கு புரியவில்லை. விஷ்ணு அவனையே சில நொடிகள் பார்த்துவிட்டு திரும்பி விக்ரமை பார்த்து, ஹலோ விக்ரம், நீ எங்கிருந்து வர? உன்னோட ஊர் எது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இங்க எதுக்காக வந்திருக்க? டேனிக்கு ஹெல்ப்பரா இருக்கியா இல்ல பாடிகார்டா இருக்கியா என்று விஷ்ணு பல கேள்விகளை அவனை பார்த்து கேட்டான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு கிடையாது. நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டல, வா பாத்துக்கலாம். நீ சாகணும்னு விருப்பப்படுற, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று விக்ரம் சொன்னான். எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு நீ சொல்றியா என்று கிண்டலாக சிரித்த விஷ்ணு, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்க. உன்னை பத்தி கேள்வி கேட்க எனக்கு தகுதி இல்லையா? நீ எங்கிருந்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னோட சாவு என்னோட கையில தான் என்று விஷ்ணு கோபமாக அவனை பார்த்து சொன்னான். விக்ரமின் அந்த கேள்வி விஷ்ணுவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியது. எங்கிருந்தோ வந்த ஒரு சின்ன பையன் தன்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் பேசியதற்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். டேனி, எங்கிருந்து பிடிச்ச இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரனை? இனிமே உனக்கு வேலை பண்றதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ. இன்னைக்கு இவன் இங்கிருந்து போனமா தான் வெளியே போக போறான். என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, முக்கியமா நீ தெரிஞ்சுக்கணும் என்று விஷ்ணு டேனியை கோபமாக பார்த்தபடி சொன்னான். வெரி குட். இந்த சண்டை எங்க நடக்க போகுது என்று விக்ரம் அவனை பார்த்து ஆர்வத்துடன் கேட்டான்.
மறுபடியும் முட்டாள்தனமா கேட்காத, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கிறிஸ்டல் பில்டிங்கில் நடக்க போகுதுன்னு சொன்ன என்று விஷ்ணு அவனை பார்த்து சொன்னான். விஷ்ணு விக்ரமை விடவும் மிகவும் தைரியமானவன். அவனுக்கு பின்னால் பல பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால் அவனுக்கு அதிக அளவிற்கு நம்பிக்கை இருந்தது. எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட. உனக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா அதோ அந்த ஆளை கூப்பிட்டுக்கோ. உன்னை பார்த்தா தனியா சண்டை போட்டு ஜெயிக்கிற ஆள் மாதிரி தெரியல என்று சொல்லிக்கொண்டே சிரித்தான். அவன் கை காட்டிய ஆளான லம்போ எதுவும் பேசாமல் விக்ரமின் குரலுக்காக காத்திருந்தான். இன்னைக்கு நைட்டே கிறிஸ்டல் பில்டிங்ல சண்டை நடக்க போகுது. ஹைதராபாத்திலேயே பல செலிபிரிட்டிஸ்க்கு நடுவுல நடக்க போறது இந்த போட்டியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை இந்த இடத்துல அறிமுகப்படுத்த போறேன். அவர் வேற யாரும் இல்ல, டேனியோட பழைய ஃப்ரெண்டு தான் என்று சொன்னான் விஷ்ணு. அந்த நேரத்தில் கருப்பு உடை அணிந்த 2 வெளிநாட்டு பாடிகார்ட்ஸ் அங்கே ஒரு வீல் சேரை தள்ளி கொண்டு வந்து அவர்கள் முன்னால் நிறுத்தினார்கள். அந்த வீல் சேரில் உட்கார்ந்து இருந்த ஒருவர் டேனியை மிகவும் கோபமாக முறைத்தபடி பார்த்து கொண்டு இருந்தார். அவரை பார்த்த டேனி, மிஸ்டர் விக்ரம், இது மார்க்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மார்க்ஸ் கம்பெனியில் எல்லா ஃபேமிலியும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஹைதராபாத்தில் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு தடவை என் கூட இவங்க சண்டை போட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்களோட கதையை முடிச்சிட்டேன் என்று விக்ரமை பார்த்து மரியாதையுடன் சொன்னான். விக்ரம் எதுவும் பேசாமல் சேரில் இருந்த மார்க்ஸை பார்த்தான். அவரும் விக்ரமை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அதற்கு பிறகு அவர் வெறுக்கத்தக்க தீய எண்ணங்களுடன் விக்ரமை பார்த்தார். விக்ரம் அவரை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என் முன்னாடி வந்திருப்ப. நான் முன்னாடியே என்ன சொன்னேன்னு மறந்துடுச்சா? நீ மறுபடியும் இந்தியாவில் காலடி எடுத்து வச்சா உன்னோட சாவு நிச்சயம்னு சொன்னல என்று விளையாட்டுத்தனமான முகபாவத்துடன் சொன்னான் விக்ரம். சென்னையில் இருந்தபோது இந்த மார்க்ஸ் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க முயன்றார். ஆனால் விக்ரம் அந்த நிலைமையை மாற்றி மார்க்ஸை அடித்து இந்தியாவில் இருந்து அவருடைய நாட்டிற்கே திரும்ப அனுப்பி உத்தரவிட்டான். ஆனால் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறவில்லை. ஹைதராபாத்திற்கு வந்து மறுபடியும் தலைமறைவானார். இவன் ஹைதராபாத்துக்கு வருவான்னு நான் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. போன தடவை சென்னையில் இருந்தப்போ உன்னை பற்றி நிறைய ஆர்வத்தோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தேன். சென்னையில் உன்னோட ஆட்டம் செல்லுபடியாகும். ஆனால் இது ஹைதராபாத். இங்கே நீ என்ன பண்ண போகிறங்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னார் மார்க்ஸ். முதலில் விக்ரம் இந்த இடத்தில் இருப்பான் என்று மார்க்ஸ் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவனை முதல் முறை பார்க்கும்போது லேசாக அடையாளம் தெரியாமல் கவனித்தார். அவன் விக்ரம் தான் என்று தெரிந்ததும் அவனிடம் அடி வாங்கியதுதான் முதலில் ஞாபகத்திற்கு வந்தது. இருந்தாலும் அவனை பழிவாங்க வேண்டும் என்று உணர்வு அவருக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது. சொல்லப்போனால் டேனி ஹைதராபாத்திற்கு வந்த செய்தி தெரிந்து அவனை எப்படியாவது விஷ்ணுவிடம் கோர்த்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டு இருந்தார் மார்க்ஸ். ஆனால் அவனுடன் தன்னுடைய பரம எதிரியான விக்ரமும் இங்கே வந்து இருப்பான் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நீயும் டேனியும் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. முன்னாடி நடந்ததுக்கு இப்போ 100 மடங்கு அதிகமாக நான் உங்களை பழி வாங்குவேன் என்று மார்க்ஸ் கோபமாக சொன்னார். அப்போது விக்ரமை கோபமாக பார்த்த ஒரு நடுத்தர ஆள் மார்க்ஸிடம், ஓ, இவன் தான் நீங்கள் முன்னாடியே சொன்ன அந்த ஆளா என்று சொன்னான். நீல நிற உடையில் இருந்த அவன் விக்ரமையே கோபமாக பார்த்து கொண்டு இருந்தான். அவன் ஒரு குங்ஃபு மாஸ்டர். ஆமா, நான் தான் அது. அதுக்கு என்ன இப்போ என்று விக்ரம் அவனை பார்த்து கோபமாக சொன்னான். விக்ரம், உண்மையிலேயே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? அவனுக்கு குங்ஃபு தெரியும். தேவையில்லாம அவன்கிட்ட வாயை கொடுத்து அடி வாங்கி சாவாத என்று மார்க்ஸ் கோபமாக சொன்னார். சண்டையோட முடிவில் தெரியும் யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு என்று விக்ரம் கோபமாக சொன்னான். 10 நிமிடங்களுக்கு பிறகு கிறிஸ்டல் பில்டிங்கின் 60வது மாடியின் நடுவில் ஒரு அடித்தளம் போன்ற சூழல் இருந்தது. அந்த இடத்தில் சண்டைக்கான எல்லா சூழலும் நிறைந்திருந்தது. சுற்றிலும் நிறைய சேர்கள் போடப்பட்டு இருந்தது. அந்த இடமே அடுத்த கொஞ்ச நேரத்தில் நிறைந்து வழிந்தது. விக்ரம் எதுவும் பேசாமல் தன்னுடைய சீட்டில் வந்து உட்கார்ந்தான். அவனுக்கு பின்னால் டேனியும் லம்போவும் இருந்தார்கள். அந்த இடம் விக்ரமின் சண்டைக்காக மிகவும் பரபரப்புடன் காத்துக்கொண்டு இருந்தது. விக்ரம் வழக்கம் போல எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேஷுவலாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அவன் அமைதியாக இருப்பதை பார்த்ததும் நீரஜா விக்ரம் பயந்து விட்டான் என்று நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டாள். என்ன மிஸ்டர் விக்ரம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதையும் பார்த்ததே இல்லையா? முகத்தில் அப்படியே பயம் தெரியுதே. பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும்போது ஒரு கேவலமான லுக் கொடுத்தியே, எங்க அதை கொடு பார்ப்போம் என்று கிண்டலாக சொன்னாள். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பயமாக இருந்தால் இப்போவே உன்னோட தோல்வியை ஒத்துக்கலாம்.
அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒரு வேளை சோத்துக்காக பொண்டாட்டிக்கிட்ட கையேந்திர உனக்கு இப்படி வீரமாக சண்டை போடுற ஆளுங்களை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது என்று கௌசிக் அவனை பார்த்து அமைதியாக ஏளனம் செய்தான். விக்ரம் ஒரு மர்மமான ஆள் என்பதை விஷ்ணுவும் மார்க்ஸும் கண்டுபிடிக்கிறார்கள். அவன் டேனியை பாதுகாக்க முயற்சிக்கிறான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஆனா இவனை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இவன் எதுக்கும் உதவாத வீட்டோட மருமகன் தான் போல இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு. அவனை பார்த்தா பயங்கரமான சோம்பேறின்னு நல்லாவே தெரியுது. டேனி கூட இருந்ததை பார்த்து தான் நான் கூட அவங்கிட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சத்தமாக சிரித்தான் விஷ்ணு. விக்ரம், இந்த மாதிரி சண்டை நடக்கிறதுக்குன்னே நிறைய இடம் இருக்கு. நீ இதுக்கு முன்னால அதெல்லாம் பார்த்துருக்கியா? டிவியில் கூட போடுவாங்களே WWF, அந்த மாதிரி தான் இது. இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? இது ஒன்றும் கிச்சனில் சமைக்கிற வேலையோ இல்லை துணி துவைக்கிற வேலையோ கிடையாது, ஈஸியாக பண்ணிட்டு போகிறதுக்கு என்று கௌஷிக் குறும்பு புன்னகையுடன் சொன்னான். விக்ரம் அவர்களை கண்டு கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவர்கள் இருவரும் விக்ரமை விடுவது போல் தெரியவில்லை. அவனை பயமுறுத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். இது வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை. தோக்குறவனுக்கு கண்டிப்பா சாவுதான். இதுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும், தெரியும்ல? இதுல நீ செத்துட்டா அதுக்கு யாரும் காரணம் இல்லை. முழுக்க முழுக்க அது உன்னோட பொறுப்பு தானே. நீ முன்கூட்டியே ஒத்துக்கிட்டு தான் உள்ள போகணும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி சண்டையை பார்க்கறதுக்கே ரொம்ப பயம்பா என்று நீரஜா கேலியாக சொன்னாள். அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம் ஒரு பக்கமாக சிரித்தான். ஆனால் எதற்காக சிரித்தான் என்ற காரணம் சொல்லவில்லை. அவனுடைய சிரிப்பிற்கு அர்த்தம் தெரியாமல் நீரஜாவும் கௌஷிக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். விக்ரம் அவனுடைய இளமை பருவத்தில் வெளிநாட்டில் இருந்தான். அங்கே போட்டியில் கலந்து கொண்டு வெளிநாட்டு மனிதர்களின் பிணங்கள் மீது துணிச்சலாக நடந்து வந்ததை எல்லாம் அவன் நினைத்து பார்த்து கொண்டு இருந்தான். அப்படி சண்டையை பார்த்தவனுக்கு இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வீல் சேருடன் ஸ்டேஜுக்கு வந்த மார்க்ஸ் கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட பேர் மார்க்ஸ். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ நடக்க போற சண்டைக்கு நான் 1 பில்லியன் பெட் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொன்னவர் விக்ரமை கை காட்டி, அதோ அங்க உட்காந்துட்டு இருக்கிற விக்ரம் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு நானும் மிஸ்டர் விஷ்ணுவும் சேர்ந்து 1 பில்லியன் ரூபாய் பரிசா கொடுக்க போறோம். போட்டிக்கு யார் வந்தாலும் அந்த விக்ரமை தோக்கடிக்கணும். இதுல யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம் என்று சொன்னார் மார்க்ஸ். ஏற்கனவே விக்ரமிற்கும் விஷ்ணுவிற்கும் தான் போட்டி நடப்பதாக பேச்சு இருந்தது. அதற்கு பிறகு மார்க்ஸ் இடையில் வந்ததும் மார்க்ஸுடைய ஆட்களுடன் சண்டை போட வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்தார்கள். இப்போது அதிகாரப்பூர்வ போட்டியை ஆரம்பித்த பிறகு யார் வேண்டுமானாலும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள். விக்ரம் அதையெல்லாம் கேட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். விஷ்ணு தன்னிடம் இருந்து விலகி போனதற்கு பயமோ இல்ல விக்ரமிடம் சண்டை போட்டு தன் தகுதியை குறைத்து கொள்ள கூடாது என்ற எண்ணமோ காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த போட்டி முடியும் போது விஷ்ணுவின் இதயத்திற்குள் பயத்தை நுழைத்து தன்னை பார்க்கும்போது அவனது இதயம் 2 மடங்கு அதிகமாக துடிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தான் விக்ரம். நிஜமாதான் சொல்றீங்களா? 1 பில்லியன் பணம் கிஃப்டா வரப்போகுதா? கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆர்வத்துடன் எழுந்து கேட்டான். ஆமா, இதுக்கு முன்னால எந்த போட்டியிலையும் இந்த அளவுக்கு பணம் போட்டிருக்க மாட்டாங்க. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களோட தலைமுறையே வேலைக்கு போகாம உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் கிடைக்க போகுது என்று சொன்னார் மார்க்ஸ். அந்த விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டு இருந்தார்கள். 1 பில்லியன் ரூபாய் கிடைக்கப் போகிறது என்றால் அதை பெறுவதற்காக அவர்கள் போட்டியில் எந்த எல்லை வரைக்கும் கூட செல்வார்கள். அதனால் கண்டிப்பாக விக்ரம் இந்த போட்டியில் உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டான் விஷ்ணு. போட்டி எப்போது தொடங்கும் என்று ஆர்வத்துடன் காத்து கொண்டு இருந்தார்கள் நீரஜாவும் கௌஷிக்கும். லம்போ என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாக விக்ரமையே பார்த்து கொண்டு நின்றான். அவன் லேசாக தலையை அசைத்தாலே போதும், எத்தனை பேர் வந்தாலும் அனைவரையும் பந்தாடி விடுகின்ற கோபத்தில் இருந்தான் லம்போ. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.